இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 11ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஹேஸ்டிங்ஸ் யுத்தத்தில் நார்மனியர் இங்கிலாந்தை முற்றுகையிட்டு இருந்தனர். அந்த யுத்தத்தின் போது நார்மனியரின் தலைவனான வில்லியம் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்ற ஒரு வதந்தி போர்க்களத்தில் இருந்து நார்மனியரின் நடுவே காட்டுத்தீ போல பரவிற்று. தங்கள் தலைவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தியை கேட்டபோது அவர்களது கைகள் தளர்ந்து போயின. அவர்களுடைய உள்ளங்களில் சோர்வும் சோகமும் மேலிட்டன. தங்கள் தலைவனை இழந்து விட்டதால் தாங்கள் யுத்தத்தில் தோல்வியடைவது உறுதி என்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டனர். யுத்த களத்திலிருந்து தாயகம் திரும்பிவிடலாம் என்று தங்கள் இருதயத்தில் தீர்மானித்துவிட்ட போர் வீரர்களும் இருந்தனர். இதை கேள்வியுற்ற தலைவனாகிய வில்லியம் துடித்தெழுந்தான். அவன் தன் குதிரையின் மேல் ஏறி தன் வீரர்களின் முகாம்கள் அமைந்திருந்த அனைத்து இடங்களுக்கும் விரைவாக சென்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உரத்த சத்தத்துடன் முழங்கினார். அதை கேட்ட நார்மனியர் புத்துயிர் அடைந்தனர். அவர்களுடைய சோர்வும் சோகமும் அவர்களை விட்டு அகன்று போயிற்று. தங்கள் கைகளை அவர்கள் மீண்டும் யுத்தத்திற்காக திடப்படுத்தினர். முடிவில் அப்போரில் அவர்கள் மகத்தான ஜெயம் பெற்று இங்கிலாந்தை கைப்பற்றினர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நார்மனியர்கள் தங்கள் தலைவனை நினைத்து வருந்தி கலங்கினது போலவே இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சீஷர்களும் கலங்கி காணப்பட்டனர். இரட்சகர் இயேசு சிலுவையில் கொலை செய்யப்பட்டு விட்டார், இனி நமது எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வேதனை அடைந்தனர். ஆனால் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த இயேசு தன் சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களை தைரியப்படுத்தினார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என கூறினார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் தரிசனத்திற்கு பின் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு 11 சீஷர்களும் ஆவியில் பலனடைந்தனர். இயேசு கிறிஸ்துவுக்காக ஒவ்வொருவரும் வைராக்கியமாய் செயல்பட்டு கிரியை செய்தனர். அதன் விளைவாக உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு தேவனுடைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் உங்களையும் அவருக்குள்ளாக தைரியப்படுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்பொழுது கூறுகிறார். நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு பிரியமானவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு என்று யாருமே இல்லை என தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இம்மானுவேல் என்னும் இயேசு இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராக உங்களுடனே கூட இருக்கிறார். தைரியப்படுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே பயந்து போய் கர்த்தாவே தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக தகப்பனே. அப்பா உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை அப்பா நீர் தைரியப்படுத்தினீரே தகப்பனே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துவீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.